வெல்கம் டு வின்ஃப்ராடெக். வின்ஃப்ராடெக்கோட இந்த போரத்தம் எபிசோட்ல நம்ம புதுசா ஒரு டிரைவ் ஒன்று பார்க்க போறோம். இது எஸ்ஆர் டெவலப்பர்ஸோட போரத்தம் ப்ராஜெக்ட். இந்த ஏரியால ஆல்ரெடி அவங்க வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க. கிரீன்வுட்ஸ், மில்லேனியம், இப்போ புதுசா பண்றதா எஸ்ஆர் ஹேவன் ப்ராஜெக்ட். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 3 to 4 இயர்ஸ் முன்னாடி இந்த பர்டிகுலர் டவுன்ஷிப்ல போரத்தம் பிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்க ப்ராஜெக்ட் பக்கத்துல ஒரு அனெக்ஸ் தான் உங்களுக்கு எஸ்ஆர் ஹேவன் ப்ராஜெக்ட். இதுல நம்ம வந்து போரத்தம் ஏன் யூஸ் பண்றாங்க, இதுல என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, எப்படி தெர்மல் இன்சுலேஷன் நல்லா இருக்கு, சவுண்ட் இன்சுலேஷன் நல்லா இருக்கு, எப்படிலாம் வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்ற லைவா உங்களுக்கு இந்த சைட்ல உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போறோம். இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து எஸ்ஆர் ஹேவன். ஹேவன்ற நேம் வந்து நல்லாவே இங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட டேக்லைன் பாத்தீங்கன்னா எ ஹோம் ஃபார் ஹாப்பி மெமரிஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ட் தான். ஏன்னா இவங்க யூஸ் பண்ணிக்க மெயின் டேக் போரத்தம் கிளே பிரிக்ஸ் பெஸ்ட் இன் கிளாஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றாங்க. எல்லாமே கோலர் சானிட்டரி வேர் அண்ட் வென்டிலேட்டட் விண்டோஸ் எல்லாம் இருக்கு. இந்த கிரீன் ஆம்பியன்ஸோட இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால கண்டிப்பா இதுல வாங்க போற பிளாட் பையர்ஸ்க்கு இது ஹேவனா தான் இருக்க போகுது. எஸ்ஆர் டெவலப்பர்ஸோட ஹேவன் ப்ராஜெக்ட் முன்னாடி தான் நம்ம இங்க நின்றுட்டு இருக்கோம். இது 90 அபார்ட்மெண்ட்ஸ், பிரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் கான்செப்ட்ல வருது. இதுல ஃபுல்லாவே போரத்தம் கிளே பிரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இன்னைக்கு இந்த சைட்ல வந்து போரத்தம் கிளே பிரிக்ஸை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க, எப்படி லேயிங் பண்றாங்க, லேபர்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்கன்றத இன்னைக்கு உங்களுக்கு லைவ் டெமோ இன்னைக்கு சைட்ல பார்க்க போறோம். நம்ம இப்போ எஸ்ஆர் ஹேவனோட சைட் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்க போரத்தம் டெமோ வால் கிட்ட இருக்கும். ஸோ இதுல வந்து போரத்தம் டீமும் எஸ்ஆர் டெவலப்பர்ஸ் டீமும் என்ன கோஆர்டினேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எண்ட் கிளைண்ட்டுக்காக ஒரு டெமோ வால் ஒன்று பண்ணிட்டு அந்த டெமோ வால்ல போரத்தம் பிளாக்ஸுக்கு தேவையான என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எக்ஸலன்ட் தெர்மல் இன்சுலேஷன், சவுண்ட் இன்சுலேஷன், கம்ஃபர்டபுள் இன்டோர் என்விரான்மெண்ட், நேச்சுரல் கிரீன் பில்டிங் ப்ராடக்ட், லைட் வெயிட், ஈஸி அப்ளிகேஷன் ஆஃப் டெக்னிக்கல் சப்போர்ட், அன்லிமிடெட் லைஃப் அண்ட் மேக்ஸிமம் ஃபயர் ப்ரொடக்ஷன். இதுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கிளைண்ட்டுக்கு எப்பவுமே என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா இதுல ஆணி அடிக்கலாமா, லோடு தாங்குமா, ஏசி மாட்டலாமா, வால் கேபினெட் டிக்க வைக்கலாமான்றதா ஜெனரலா ஒரு எண்ட் யூசருக்கு இருக்கு. அதுக்காக 60 எஸ்ஆர் குரூப்லயும் 60 டெவலப்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா லைவா வந்து இங்க பிளாக் டெமோவை காமிச்சிருக்காங்க. இங்க ஒரு பிளாக் இது வந்து ஒரு 11 kg வெயிட், ஒரு நார்மல் உடன் பிளக் அடிச்சு நெயிலிங் பண்ணி 11 kg வெயிட் அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. அதுல ஒரு பிளாஸ்டிக் ஸ்லீவ் அடிச்சு அதுல 11 kg வெயிட் தொங்க விட்டுருக்காங்க. இது ஒரே ஒரு ஃபாஸ்டர் உள்ள 3 inches உள்ள இது பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 4 பிளாக் 44 45 kg 45 kg ஆஃப் வெயிட் வந்து இங்க லோடிங் பண்ணிருக்காங்க. ஸோ லோட் டெஸ்ட் லைவா காமிச்சிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பேசிக்கா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ். இதுல பார்த்தா நார்மலா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற உடன் பிளக் அண்ட் ஸ்க்ரூ மெத்தட், ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா 30 mm 80 mm 80 mm ஒரு மெத்தடுக்கு எவ்வளவு லோட் ஃபேக்டர் இருக்கோ அது மாதிரி கம்பெனில இருந்து இந்த சார்ட் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணோம்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, என்ன லோடிங் ஃபேக்டர் வேணாலும் இந்த வால்ல மாட்ட முடியும். நம்ம இங்க போரத்தம் பிளாக்ஸோட ஸ்டோரேஜ் ஏரியால தான் நம்ம இருக்கோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு கிளைண்ட் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு ரெக்குவயர்மெண்ட் வேணும், போரத்தம் பிளாக்ஸ் 8 inch வேணுமா, 4 inch வேணுமா, 6 inch வேணுமா, நமக்கு இண்டியன் கொடுத்ததும் இங்கேருந்து நம்ம வீனபகரோட ஃபேக்டரிக்கு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேக்டரிலேருந்து டைரெக்டாக சைட்டுக்கு மெட்டீரியல் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஒன்ஸ் மெட்டீரியல் இங்கேருந்து ஸ்டோர் ஆகிடுறதுக்கப்புறம் அந்த சைஸ் வைஸ் அதை அன்லோட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து எந்த ஃப்ளோருக்கு ரெக்குவயர்மெண்ட் போகணுமோ அதுக்கு லீட் அண்ட் லிஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஒன்ஸ் நம்ம கீழே வந்து நம்ம ஸ்டோரேஜ் ஏரியாவில் பார்த்தோம், பிளாக்ஸ் எல்லாம் கீழே வந்து அடுக்கி வச்சதுக்கப்புறம் மேலே மெட்டீரியல் வந்து மேலே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் மேசன் வந்து இன்னைக்கு மோட்டர் இன்னைக்கு 1:5 1:6 அந்த ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் மோட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு இந்த மோட்டர் வந்து போயிடும். ஒன்ஸ் வந்து மோட்டர் அங்கே கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து அவருக்கு பிளாக்ஸை வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற சிஸ்டமில் கொடுப்பாங்க. இப்போ இந்த பிளாக்ஸ் எல்லாம் லே பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லெவல் எல்லாமே கம்ப்ளீட்டாக கோர்ஸ் லெவல் ஈவனாக இருக்கா, ஃப்ளோர் லெவல் கரெக்டாக செட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு காலம்ல வந்து 210 mm ஹைட்டுக்கு முதல்ல த்ரெட் மார்க்கிங் பண்ணிட்டு சில் லெவல் எவ்வளோ லிண்டல் லெவல் எவ்வளோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சில் லெவல் லைனை கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து அந்த பிளாக்கை வந்து சில் லெவல் பேஸ் செட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே கல்லை வந்து அடிக்கிட்டே போகிறது தான் அந்த மேசனோட ஒர்க்கு. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ளோர் லெவல்லேருந்து வாலில் 210 mm ஹைட்டில் சில் லெவல் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஒன்று நீங்கள் வந்து ரெகுலராக போடுற மாதிரி நீங்கள் சில் பீம் போடுறதா இருந்தால் சில் பீம் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் போரத்தம் பிளாக்லேயே டாப்போட லேயரை கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு சி டைப்பில் கட் ஆனதுக்கப்புறம் அதில் 2 ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டு அப்படியே நீங்கள் வந்து பெட் கான்கிரீட் மாதிரி போட்டுட்டு கொண்டு போகலாம். ஸோ தட் நீங்கள் வந்து அப்படியே கன்சீல்டாக வேணுனாலும் கன்சீல்டாகவும் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோ அண்ட் டோர் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து போரத்தமில் வந்து எண்டு பிரிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ட்ஸ் எல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த எண்டு பிரிக் கான்செப்ட் வந்து விண்டோ ஓப்பனிங் டோர் ஓப்பனிங்ஸில் கொண்டு வரதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் எந்த விண்டோஸ் வந்து உடன் விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை யூபிவிசி விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அலுமினியம் விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அப்படியே உங்களுக்கு ஃபிக்ஸிங் ப்ரொசீஜர் ஈஸியாக போயிடும். ஸோ அதுக்காக விண்டோஸ் அண்ட் டோர் ஓப்பனிங் வரும்போது இந்த மாதிரி எண்ட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுற சொல்யூஷனை கொண்டு வாங்க.
ஸோ பிளாக்ஸ்ல நீங்க வந்து சிமெண்ட் மார்டர் கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிளாக்ஸோட லே பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மேலே பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலர் சிமெண்ட் மார்டரை ஒரு லேயர் வந்து ஃபுல்லா இது மாதிரி அப்ளை பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் யூஸ்வலா நீங்க பிரிக்ல வந்து பாத்தீங்கன்னா 12 mm 20 mm வரைக்கும் போகும். ஆனா நீங்க போர்த்த மாடல் நீங்க வரும்போது ஈவனா 10 to 12 mm லேயர்ல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல வந்து பிளாக்ஸோட லேயிங்க கொண்டு வந்துருவாங்க. ஒரு ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் எல்லாம் 10 mm இருக்கும். ஒன்ஸ் இது மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கிளீன் பண்ணி க்ரூவிங் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வால் ஒர்க் வந்து நீட்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு பிளாக் லே பண்ணுவாங்க. லே பண்ற ப்ரொசீஜரை காட்டுறேன். நீங்க அங்க வந்து போஸ்ட் பிளானிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிமெண்ட் மாடல் லே பண்ணி பிளாக்ஸ் லே பண்ற வீடியோ நம்ம பார்த்தோம். ஒன்ஸ் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிளாக்ஸ் இந்த சில் ஹைட் வந்து வந்ததுக்கு அப்புறம் நீட்டா ஜாயின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா க்ரூவ் எடுத்து ஃபினிஷ் பண்ணி பெருக்கி விட்டுட்டாங்க அப்படின்னா சைட்ல எந்த டெபிள்ஸ் இருக்காது, சிமெண்ட் மாடல் வேஸ்டேஜ் இருக்காது. அதுக்கப்புறம் ஃபினிஷ் வால் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்க எலக்ட்ரிக்கல் சேசிங் பிளம்பிங் எல்லாமே இதை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு வாஷ்ரூம் ஏரியாக்குள்ள இருக்கும். இதுல டிபிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு பில்டர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சேசிங் பண்ணும்போது பிரிக்ல வந்து எப்படி பண்றது, பிளாக்ல எப்படி பண்றது, போர்த்தம் பிரிக்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வச்சிருப்பாங்க. ஆனா இது அழகா ப்ராப்பரா இவங்க இந்த பில்டர் வந்து அழகா பிளான் பண்ணி போர்த்தம் பிளாக்ஸை ஃபர்ஸ்ட் லே பண்ணிட்டு ரஃப் பிளாஸ்டிங் பண்ணிட்டு அழகா நீட்டா மார்க் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஒரு வர்டிகல் லைன் 2 லைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாரிசான்டலா இதை சிசில் பண்ணி டாப் பீஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி இந்த பைப்பை வந்து கேசிங் வந்து அழகா நீட்டா லே பண்ணிருக்காங்க. டைவர்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. எல்லா டீடைலிங்கும் பர்ஃபெக்டா கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து போர்த்தம் பிளாக்ஸ்ல நீங்க பிளம்பிங் சேசிங் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். உங்களுக்கு ப்ராடக்ட் சொல்யூஷனும் உங்களுக்கு 100% கிடைக்கும். ஒன்ஸ் பொருத்தமோட சில்வர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லிண்டில் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா யூஸ்வலா லைட் வெயிட் பிளாக்ஸ் வந்து லிண்டில் உட்கார வைக்கிறது வந்து ரொம்ப ட்ரிக்கியான எலிமெண்ட். ஆனா பொருத்தம் பிளாக்ஸ்ல ஒரு பெரிய சொல்யூஷன் என்ன, நம்ம கிட்ட எண்ட் பிரிக் இருக்கு. இதோட கம்ப்ரஷன் பாத்தீங்கன்னா 8 to 9 Nm/mm² இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட டென்சிட்டியை வந்து 750 to 850 kg/m³ இருக்கும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு பேரிங் உட்கார வைக்கிறாங்க, விண்டோ ஓப்பனிங் வருது, டோரோட ஓப்பனிங் இருக்கோ, இந்த மாதிரி பிளாக்ஸை யூஸ் பண்ணிட்டு இதோட லிண்டலோட போட்டு மேலே வந்து 150 மேலே பேரிங் கொண்டு வந்துட்டோம்னா லிண்டல டைரக்டா உட்காந்து நீங்க கேஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை போய் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க 2 பக்கம் ரன்னர் பீஸ் போட்டு இதை பீமை வந்து செட் பண்ணி கொண்டு போகலாம். உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட்டா அட்டைன் ஆகிடும். எஸ்ஆர் ஹெவன் ப்ராஜெக்டோட மெயின் யூஎஸ்பி பாத்தீங்கன்னா போர்த்தம் கூலர் ஹோம்ஸ். போர்த்தம் கூலர் ஹோம்ஸ் அப்படின்னா அவுட்டர் வால்ல நீங்க யூஸ் பண்ணிருக்க போர்த்தம் பிரிக்ஸும் இன்னர்ல யூஸ் பண்ணிருக்க போர்த்தம் பிரிக்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹாரிசான்டலி பர்ஃபரேட்டட் கேவிட்டிஸ் இருக்கும். ஸோ கான்செப்ட் என்ன, டிலே இன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட். ஒரு ஈஸ்டர்ன் சைட் வால்லையோ ஒரு வெஸ்டர்ன் சைட் வால்லையோ உங்களுக்கு வால் ஹீட்டிங் ஆகும்போது உள்ள சேம்பர்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஏர் கேவிட்டி வந்து உங்களுக்கு ஹீட் ஃபில் ஆகி அடுத்த சேம்பர்ல வர்றதுக்குள்ள சன்னோட மூவ்மெண்ட் வந்து வேற வால் டைரக்ஷன்ல போகும். ஸோ இந்த பிளாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்மிஷனை வந்து டிலே பண்ணுது. டிலே பண்றதுனால உள்ள இருக்க ஏர் கண்டிஷனர் 3 to 4 டிகிரில வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும். இன்னைக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏசி கம்பெனிஸ் 24 டிகிரில ஏசி மெயின்டைன் பண்ணுங்க, 23ல மெயின்டைன் பண்ணுங்க, 25ல மெயின்டைன் பண்ணுங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. 1 டிகிரி டெம்பரேச்சர் நீங்க மெயின்டைன் பண்றது கம்மியானாவே உங்களுக்கு வீட்டுக்குள்ள எனர்ஜி எஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்கா ஏர் கண்டிஷனோட ரன்னிங் காஸ்ட்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த பில்டர் உங்களுக்கு போர்த்தம் கூலர் ஹோம்ஸ் ப்ராஜெக்ட் கொடுக்கறதோட உங்களுக்கு எனர்ஜி சேவிங், உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு இன்டைரக்ட் பெனிஃபிட்டா உங்களுக்கு ஆஃபர் பண்றாரு. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணும்போது இதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் யூஎஸ்பி போர்த்தம் பிரிக்ஸா இருக்கணும்.
ஸோ எஸ்ஆர் ஹெவன் ப்ராஜெக்டோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. 4th ஃப்ளோரில் போகிறத பிரிக் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு ஃப்ளோருக்கு தான் பிரிக் ஒர்க் பெண்டிங் இருக்குது. ஸோ மாடல் ஃப்ளாட் இன்னும் ஒரு 1 மந்தில் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கிளைண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு போகிறத கூலர் ஹோம்ஸ் வேணும், எஸ்ஆர் டெவலப்பர்ஸோட ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பார்க்கணும், மாடல் ஃப்ளாட் பார்க்கணும், இல்லை உங்களுக்கு பெரும்பாக்கம் இது மாதிரி ஒரு டவுன்ஷிப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மாடல் ஃப்ளாட்டை விசிட் பண்ணலாம், இல்லை எஸ்ஆர் டெவலப்பர்ஸோட ஆல்வர்பேட் ஆஃபீஸை ரீச் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வீடியோவில் இருக்க நம்பரை நீங்கள் ரீச் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த queries இருந்தாலும் நீங்கள் எங்களை கேட்டுக்கலாம்.